மாமா அந்த ஷர்ட் எடுங்க மாமா, நல்ல கலரா கிடக்கு. என் சைஸை பார்த்து எடுங்களா அப்போ. மச்சான் சோமா கிடக்கியா? ஓ நல்ல சோமா கிடக்கு. என்னடா பாது பெருநாள் எல்லாம் முடிஞ்சு இன்னும் உடுப்பு கடை பார்க்க கிடக்கீங்க. பெருநாள் விட்டு வெட்டக்கிறங்கிற ஐடியா இல்லையா? இல்லை மச்சான், சும்மா முஸ்பாத்திக்கு வந்த மச்சான். என்ன மாதிரி போச்சு பெருநாள் எல்லாம்? நம்மட பெருநாள் என்ன மச்சான், பாட்டும் கூத்தும் கும்மாளமா போயிடுச்சு மச்சான். எப்படி இன்னும் இங்கெல்லாம் போனீங்க? நாம எங்க ஊஞ்சில் அங்கே இங்கெல்லாம் போனா மச்சான். நம்மட பெருநாள் செல்றதுக்கு இடமில்லை மச்சான். என்ன விட்ட படமெல்லாம் கலா செஞ்சீங்களா? எங்க மச்சான் கலா செஞ்ச, கூண்டுக்குள்ளே எப்படி கிடக்க மச்சான். படம் பார்க்கறது சீடியும் இல்லை, கவலையா கிடக்கு. அந்த கூண்டுக்குள்ளிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓமா அத்தான் சீடி எங்க மச்சான் கை வச்சு? நம்மட அசனத்து மாமியோட விட்டு ஆட்டையை போட்டு. அப்ப நம்மட வேலை இன்னும் குறையலடா மச்சான். நம்மட வேலை குறையுமா? அதாங்காது. என்ன வீட்டை படமெல்லாம் பார்க்கலாமா? நமக்கு என்ன ஆகல மச்சான், இனி பார்க்கலாம் மச்சான். ஒன்றில் ரெண்டு பார்ப்போம். ஒன்றில் ரெண்டு பார்ப்போம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எங்க மச்சான் நோம்பு கணது இப்போ நான் உங்களை காண்றேன். எங்கட எவ்வளோ நாள் கோமாவிலியாக இருந்து? இல்லைடா மச்சான், சரியான வேலை அதுவும் இதுவும் அக்கிடந்து. இப்போ எங்கடா இங்கே பக்கம் போறீங்க? வாங்க எடுத்து வாங்க பள்ளி போவோம். மச்சான் நீ பள்ளி போ, எங்களை கொஞ்சம் வேலை அறிக்கை முடிச்சிட்டு வாரும். அது என்ன தொழுகை விட முக்கியமான வேலை? டேய் படம் பார்க்க போறதை பேரத்தில் ஒழிட்டா சைத்தான் பேர் ஆத்துருவான். ஓண்டா என்னடா ரெண்டு வரும் குசு குசுக்குறே? அது ஒன்றும் இல்லைடா, நம்மட பள்ளி ரோட்டால் வரக்குள்ள ரியாஸ் அசுரத் கண்டுட்டார். அவருக்கு பயந்து ஒழிச்சு ஓடி வந்த அதுதான்டா சின்ன. பின்னுக்கு என்ன ஒழிச்சு வச்சிருக்கா பிள்ளரி? அது ஒன்றும் இல்லைடா. இல்லையே கொண்டாம் பாப்போம். பாத்தியா எனக்கிட்டே போய் சொல்றேன். எங்கேருந்து நான் சீடி அடிச்சுட்டு வந்தீங்க? உள்ள மாச்சான் வரக்குள்ள வாங்கிட்டு வந்துடா. இல்லையே உன்னை சொத்தையை பார்த்தா நீ வாங்குறாளா? எங்கேருந்து எடுத்துட்டு வந்த உண்மையை சொல்லுங்கள்டா. நம்மட அசனத்து மாமிட்ட போட்டு அடிச்சுட்டு வந்துடா. பார்த்தீங்களாடா எனக்கிட்டே போய் சொல்கிறீங்க. இன்னும் நீங்கள் திருந்துற ஐடியா இல்லையாடா உங்களுக்கு? நான் திருந்த பார்த்தாலும் கூட இருக்கிற செய்தி தான் விடுது இல்லையே. என்னமாச்சா நம்மள இருக்கிற மாதிரி? சேச்சே உன்னை நான் அப்படி சொல்லுவேனா? டேய் வருஷத்தில் ஒரே ஒரு தரம் தானே அந்த புனிதமான ரமலா மாதம் வருதோ, அதில் நம்ம எப்படி அல்லாவுக்கு பயந்து நல்ல அமல்கள் செஞ்சு நடக்கமோ அதே மாதிரி தான் மற்ற மாதத்தில் நடக்கணும். ரமலா மாதத்தில் மட்டும் நல்லா இருந்தோட்டோ ரமலா மாதம் முடிஞ்சது பிறகு பாட்டும் கூத்தும் கும்மாளன்னு போறீங்க. நயவஞ்சக தன்மலடா. நான் எங்கடா நானா பள்ளிக்கு போனேன், நானா நோன்பு பிடிச்சேன். எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான்டா. ஏசுறேன்டா அவைக்கு தான்டா ஏசணும். அவன் என்னடா செஞ்சே? சுபவில் ஹாயா படுத்து இருப்பான்டா. படுத்த என்ன ஒழிப்பி சோத்தை தந்து நோம்பை பிடிக்க வச்சு பள்ளிக்கு போவாடா. எல்லாத்துக்கும் காரணம் அவதான்டா. அவட சென்னிப்பிள்ளையா நோம்பை பிடிச்சிருக்கியடா. அடே உலக்கையா, அவன் நோம்பு பிடிக்கிற ஆட்டமானது உனக்கு தெரியும், அதை துறக்கிற ஆட்டம் உனக்கு தெரியுமா? அது என்ன புதுனண்டாது? சுபோக்கு நோம்பை பிடிச்சிட்டு பள்ளிக்கு போயிட்டு வந்து படுத்தா ஒழும்புறதுக்கு ஒரு 10-11 மணி ஆகுண்டா மாச்சான். ஒலும்பி பார்த்தா யார் அடி போத்துக்கு இருந்தா அதாதில் பசிக்குதுடான்னு செல்ற மாதிரி இருக்குண்டா. மெல்ல குசினிக்க போய் கறி சட்டி எடுத்துட்டு வந்து பார்த்தா களி கவுட்டு வச்சிருப்பா அம்மா. மெல்ல வாப்பா வேலைக்கு போய்த்துடுவார். பக்கத்து கையை விட்ட ஒரு 100 ரூபா காசு மாட்டுண்டா. எடுத்துட்டு அப்படியே நூற தொழுற சாட்டில் கடைக்கு போய் பூந்த எண்ணத்தை வாங்கி போத்துடாண்டா. போத்து பசியை நிரப்புற. அதுக்கு பிறகு அசர் முடிஞ்ச மாதிரிக்கு வாங்க இருக்கிற டைம் ஆயிருண்டா. நோம்பு இருக்கிறது எல்லாம் செஞ்சிருவா. அதுக்கு பிறகு கிடக்கிற கள்ள ஜாவாடின மாட்டேன் தின்றோட்டு இருந்தா. என்னடாண்டே கஞ்சி குறைய கூடி வெட்டிருக்கேன் வாப்பா கேட்பாரு. அவரை சமாளிக்கிற பாடி இருக்கேன். அல்லா டேய் நோம்புகையாச்சு நல்லா இருப்பீங்கன்னா நீங்கள் நோம்புகை கள்ள வெள்ளாட செஞ்சிருக்கீங்க. என்னடா நீங்கள் சுவர்க்கத்துக்கு போகிற ஐடியா இல்லையா? நரகத்துக்கு நேரம் அடிக்கிற எடுத்துருக்கீங்க. எனக்கு தெரியா நீங்கள் மனுஷனா மாடாண்டறியா? வாட்டுக்கு போய் பாருங்கடா எவ்வளோ பேர் நல்லா இந்த மோசமாக கிடக்க அந்த ஒருத்தர் இந்த ஒருத்தர். உங்களுக்கு அல்லா என்ன குறையிட வச்சிருக்கான்? உங்களுக்கு அல்லா வணங்குறதுக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு? மஜா நான் திருந்ததா மஜான் பார்க்க சைத்தான் விட்றா இல்லையா மஜான்? 2-3 மாதம் போனா மஜான் அப்படியே மெதுவாக திருந்தலாம். நீ என்னடா கடன் கேட்டு கடன் தரப்பட டைம் கேட்குற? ஒரு மனுஷன் திருந்துறண்டா இந்த நொடியை திருந்தலாம். நீ ஒரு முஸ்லீமுக்கும் காவிருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தொழுகை தான். நீங்கள் அதை இப்படி செஞ்சீங்கன்னா இந்த சமூகம் என்னதுக்கு ஆகுற? நீ திருந்தினா தோண கூட இருக்கிறவன் திருந்துவான். அந்த கூட இருக்கிறவன் திருந்தினா தான் அந்த குடும்பமே திருந்தும். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் திருந்தி வாழுங்க.
மச்சான் சரி மச்சான், நீ சென்னையெல்லாம் சரி மச்சான். இன்னி உன்னோட திருந்தி வாழ பழகுற மச்சான். வா மச்சான், பள்ளி போவோம்.